மும்பை சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு 80 வயது முதியவர் ஒருவர் புகார் அளிக்க வந்திருக்கிறார். அந்த புகாரை கேட்டு போலீசாரே மிரண்டு போயிருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல 4 பெண்களின் பெயரில் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாயை இழந்திருக்கிறார். தொழிலதிபரான அந்த முதியவர் சென்ட்ரல் மும்பையில் வசித்து வந்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டு Facebook மூலம் ஷார்வி என்ற பெண் அறிமுகமாகி இருக்கிறார். கணவனை பிரிந்த அவர் குழந்தைகளோடு டார்டியோ பகுதியில் வசிப்பதாக கூறியிருக்கிறார். Facebookல் பேசி வந்த அவர்கள் சில நாட்களிலேயே வாட்ஸ்அப் எண்ணை பரிமாறிக்கொண்டு அதன் மூலம் உரையாடியிருக்கிறார்கள். இந்த சூழலில் அந்த பெண் குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி முதியவரிடம் பணம் கறக்க தொடங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஷார்வியின் தோழி என கவிதா என்ற பெண் முதியவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஷார்வி செல்போன் நம்பரை கொடுத்ததாகவும் முதியவரை காதலிப்பதாகவும் கூறிய அந்த பெண் பணம் கறக்க தொடங்கியிருக்கிறார். ஆபாச மெசேஜ்களால் ஈர்க்கப்பட்ட முதியவரும் கேட்கும் போதெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக ஷார்வியின் சகோதரி என்று தினஸ் என்பவர் முதியவரை தொடர்பு கொண்டிருக்கிறார். ஷார்வி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார். ஆத்தோடு மெடிக்கல் பில்களை தாங்கள் கட்ட வேண்டும் என அக்கா கூறியதாக முதியவரிடம் சொல்லியிருக்கிறார் தினஸ். இதற்கு ஆதாரமாக ஷார்வியும் முதியவரும் பேசிய வாட்ஸ்அப் சாட்டுகளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார். இளகிய மனம் கொண்ட அந்த முதியவரும் தினஸின் அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் அனுப்பியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் தினஸ் முதியவரை காதலிப்பதாகவும் அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் அந்தரங்க போட்டோக்களை அனுப்பியிருக்கிறார். கல்யாண ஆசையில் இருந்த முதியவரும் கணக்கு வழக்கில்லாமல் தினஸின் கணக்கிற்கு பணத்தை அனுப்பியிருக்கிறார். 4வதாக ஜாஸ்மின் என்ற பெண் தினஸின் தோழி என முதியவரிடம் அறிமுகமாகியிருக்கிறார். அவரும் ஆசை வலை வீசி முதியவரிடம் இருந்து பணத்தை சுருட்டியிருக்கிறார். 21 மாதத்தில் 9 கோடி ரூபாயை அந்த முதியவர் இழந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவரது கையில் பணம் இல்லாததால் மகனிடம் 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறார். எதற்காக இந்த பணம் என அவர் விசாரித்த போதுதான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. அதன் பிறகுதான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஷார்வி, கவிதா, தினஸ், ஜாஸ்மின் இவர்கள் 4வரும் வேறு வேறு நபர்களா அல்லது ஒரே நபரா? இதே பாணியில் அவர்கள் எத்தனை பேரிடம் பணம் பறித்திருக்கிறார்கள் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் கைதான பிறகே உண்மை தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.